ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இப்போ நான் எங்கே போகிறேங்கன்னா வாக்கிங் போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் போகிற வழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போகிற ஏரியாவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை நாய் பாருங்கள். இங்கே நாய் அதிகமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான தொந்தரவாக இருக்குது. இங்கே பாருங்கள். எங்கள் ஊர் நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் எப்படி இருக்குது. எங்கள் ஊர் பக்கம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் இந்த மாதிரி தான் வீடு இருக்குது. காட்டு பக்கம்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் குடியிருக்கோம். சூப்பராக தான் இருக்கும் எங்கள் ஏரியா எல்லாமே. எங்கள் ஊர் நாமக்கல் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். சோளம் போட்டிருக்காங்க. சோளம் அப்புறமா இங்கே சோளம் தாங்க அதிகமாக போட்டிருக்குறாங்க. ஏன்னா மாடு வச்சுருக்காங்கல்ல வீட்டுக்கு. அங்கே எதுக்குடா கருப்பாக போகிற ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பாருங்களேன், ஏதாவது மயில் துரத்துறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரத்தில் போய் உக்காந்துக்கிச்சு. இந்த கருப்பம் பண்ணுற வேலை துரத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பா அங்கே போகக்கூடாது, வா கருப்பா வாடா ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், அங்கே போய் பார்த்துட்ருக்குறான். இன்னும் அங்கே மயில் உள்ளே இருக்குது, அதனால் அங்கே போய் பார்த்துட்ருக்கான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாக்கிங் போகிற ஏரியாவுக்கு கருப்பனை எனக்கு கூடயே வரான். நீங்கள் வேறு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கருப்பனை எனக்கு முன்னே போகிறான் பாருங்க. நான் விட்டுட்டு போயிடுவேனா, அதனால் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்குறான் பாருங்கள். அங்கே போகக்கூடாதுடா. இப்போ பாருங்கள் கருப்பன் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நின்றுட்டுருக்கான். கருப்பா வா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாக்கிங் போகிற ரோடு இதான் பாருங்கள். எங்கள் ஊர் பிடிச்சிருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. பாருங்கள் தென்னந்தோப்பு. இங்கே சோளம் போட்டிருந்தாங்க. அழகாக இருக்கும் இந்த இடத்துல. சூப்பராக இருந்திருக்கும். நான் கூட அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மயில் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மயில் அதிகமாக இருக்குது. இந்த கருப்பம் பாருங்கள், நின்று பார்த்துட்டே இருக்கான். மயில் பார்த்தா துரத்திட்டு போயிட்டே இருக்கிறான் பாருங்கள். கருப்பா நில்லு. இன்னொருத்தனும் வருவாங்களா, அவனை ஏமாற்றிட்டு இவன் மட்டும் வந்துட்டான். நல்லா இருக்குங்களா எங்கள் ஊர்? பாருங்கள் சோளம்தான் போட்டிருக்காங்க. மழை பெஞ்சுதுங்களே ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மழை பெஞ்சாவே உரம்பெடுத்துக்குது தண்ணி. பாருங்களேன், அப்போ பெஞ்சுதுங்கள ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அந்த மழை பாருங்கள், இன்னும் உரம்பெடுத்துட்டு தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த கருப்பம் பாருங்களேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே என்னமோ தொலைவிக்கிட்டே இருக்கான்.
நடக்கவே முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தூரம் போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. கருப்பா என்ன பண்ணுற? வா ஃப்ரெண்ட்ஸ், கருப்பம் பாருங்களேன், யாராவது வண்டி விட்டுருக்காங்க, ஏதோ நோட் பண்ணிகிட்ருக்கான். போ, அங்கெல்லாம் போகக்கூடாது, போ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காடை தான் சுற்றி சுற்றி. இந்த மழை பெஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பாருங்கள் எப்படி முளைச்சி போயிடுது. நம்ம பாருங்கள், அங்கேருந்து தான் வந்தோம். இங்கெல்லாம் காடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் உங்களுக்கு வாக்கிங் போகிற அனுபவம் உண்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாக்கிங் போனால் சொல்லுங்கள். கருப்பா நில்றா, ஓடாதரா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை விட்டுட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டுருக்கான். இந்த பக்கம் மயில் நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மயிலெல்லாம் இங்கே நிறையா, இங்கே இந்த பக்கமெல்லாம் ஒரு 10-20 மயில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இதுக்குள்ளாரையெல்லாம் நிறையா மயில் இருக்குது. அதுதான் தொலைவிக்கிட்டே இருக்கிறோம் இந்த கருப்பை. இந்த பக்கம் ஏரியாலாம் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே இந்த பக்கமாக போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஜூன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, கொல்லிமலை. இதுதான் கொல்லிமலைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டிலேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு தெரியுதுங்க பாருங்கள். ஃபுல்லாக தெரியுதுங்களா மலை, கொல்லிமலை. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூன் பண்ணி உங்களுக்கு காட்டவா? இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொல்லிமலை. இருங்க, நான் ஜூன் பண்ணி நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் கொல்லிமலை பாருங்கள். எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலை. யாருன்னா கொல்லிமலை போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? போயிருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள், காட்டுக்குள்ளே குடியிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. காட்டுக்குள்ளே குடியிருக்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு மாடு கன்று வச்சுக்கிட்டு யாரோட தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அது ஒரு வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு ஏரியா போகிறது. நல்லா இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சிட்டிக்குள்ளே குடியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அக்கம் பக்கத்துலலாம் பேசுவோம், பிடிப்போம், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நம்ம குடியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லாத நம்ம பாட்டில் நம்ம இஷ்டத்துக்கு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். கருப்பம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போயிட்டான்னு என்னை விட்டுட்டு. நான் அங்கே போகிறேன்னு நினச்சிக்கிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்குறோம். இது பாருங்க, 6 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம அப்படியே வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போயே ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம போயிட்டோம். நம்ம அப்படியே ரிட்டர்ன் போனோங்கன்னா இன்னொரு 3 கிலோமீட்டர் வந்துடும். அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பம் வந்தானுல்ல, அவன் வரான்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு 2 பசங்க இங்கே பாருங்களேன், கருப்பனை துரத்திட்டு விட வரானுங்க இவனுங்க. அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இருக்கிறதுனால நின்றுட்டுருக்காங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க வந்து ஒடியாந்துருவனுங்க. அந்த வீட்டில் வச்சுருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்க நாய், 2 நாயும். கருப்பாவா போகலாம். பாய், நான் ரிட்டன் கிளம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம ரிட்டன் கிளம்பணுங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்ரு வரும். வீட்டுக்கு போனால் இன்னும் எப்படியோ ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடும், சரியாயிடும். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே பாருங்கள், கருப்பனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
அவனுங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க. அந்த 2 பசங்கக்கிட்டேயும் இந்த 2 டாக்குக்கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கான் இந்த கருப்பன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். இந்த கருப்பன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கிறான். அவனை விடவே மாட்டேங்கிறான். 2 பேரும் பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்கன்னு. கருப்பா வா போகலாம், நான் போகிறேன் வீட்டுக்கு வா. கருப்பா வா வீட்டுக்கு போகலாம் வா. அது அவங்க ஏரியா, நாம் போயிடலாம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாருங்கள் வாக்கிங் ஏரியா நல்லா இருக்குங்களா? இதான் என் வாக்கிங் ஏரியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொல்லிமலை தெரியுதுங்களா? பின்னாடி எனக்கு பின்னாடி பாருங்கள், அதான் கொல்லிமலை.